ஜெபம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. 2000 வருடத்திற்கு முன்பதாக எங்களை முன்குறித்து வைத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி சுமந்து தாங்கி ஏந்து பாதுகாத்தீர் ஏசப்பா. அதற்கு நன்றி சுவாமி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. எல்லாவற்றையும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். எங்களுடைய பார சுமைகளை எல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமர்ந்து எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் கல்வாரியில் சிலுவையில் அறைந்து ஆணிகள் பாய்ந்த உம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்களை மீட்டு பரிசுத்தம் பண்ணி வேத வார்த்தையின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த எங்கள் வல்ல பிரம்ம பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த 40 நாட்கள் தபசு கால்களிலும் எங்களை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக மாற்றி வலதுபுறம் இடதுபுறம் சாயாத படிக்கு, விசாலமான பாதையில் செல்லாத படிக்கு, கோணலான பாதைகளில் போகாத படிக்கு, குறுகலான பாதையில் செல்ல வழி வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் கற்று தந்த ஏசப்பா, உமங்குடைய இரத்தத்தால் எங்களை முற்றிலும் கழுவியருளும். தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இந்த டிவி நிகழ்ச்சியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. முற்றிலும் உமக்கு அடிமை ஏசப்பா. தபசு நாட்களில் நாங்கள் கரைபடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிகள மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை ஒற்று நோய்க்கு ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை ஒற்று நோய்க்கு ஆழம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பினரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பரின் அழகு கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை ஒற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என் பாவம் போக்கவும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். பூமி எங்கும் உலாவும் கண்கள், அது கொடிகளை ஆராயும் கண்கள், பூமி எங்கும் உலாவும் கண்கள், அது கொடிகளை ஆராயும் கண்கள்,
உறங்காது என்னை காக்கும் கண்கள் என் இனியரின் இனிய கண்கள். உறங்காது என்னை காக்கும் கண்கள் என் இனியரின் இனிய கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி அளம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். பாலினால் கழுவிய கண்கள் நெற்றியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள். நதியோரம் தங்கும் பூரா கண்கள் என் ராஜாவின் வீர கண்கள். நதியோரம் தங்கும் பூரா கண்கள் என் ராஜாவின் ராஜ கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி அளம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். நீதியை பேசிடும் கண்கள் அனுதினமும் என்னோடு உறவாடும் கண்கள். என் உயிரோடு கலங்காத கண்கள். என் உயிரான இயேசுவின் கண்கள். என் உயிரோடு கலங்காத கண்கள். என் உயிரான இயேசுவின் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு அக்கினிமயமான அழகு கண்கள் என்னை உற்று நோக்கி அளம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி அமைதியின் குரல். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு தம் ஆவியை பிதாவிடம் ஒப்புவித்தார். மனித குலத்துக்கு புதிய உடன்படிக்கையை தம் இரத்தத்தினால் முத்திரித்து இரட்சிப்பின் பாதையை திறப்பதற்கு இயேசு மனித அவதாரமாய் உலகில் தோன்றினார். தேவன் ஆதாமை உண்டு பண்ணின போது மண்ணில் இருந்து சரீரத்தையும் தன்னில் இருந்து ஜீவனையும் தன் சுவாசத்தையும் கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஆதியாகமம் 2:7 அவனுக்கு முதலில் கொடுக்கப்பட்ட ஜீவன் நித்திய ஜீவன் ஆத்துமா, தேவனுடைய ஆவி. ஆயினும் பிசாசின் தூண்டுதலால் கீழ்ப்படியாமை பாவத்தினால் அவன் ஜீவன் அநித்திய குறிப்பிட்ட காலத்தில் சரீரத்தில் இருந்து விடுபடும் ஜீவன் ஆனது. இவ்வாறு மனிதன் சரீரம், ஜீவன், ஆவி, ஆத்துமா என்ற மூன்றும் ஒன்றாய் இணைந்தவனாய் ஜீவிக்கிறான். இன்று மனிதன் 3 கூறுகள். சரீரம், இது கிரியை செய்வதற்கான எந்திரம் போன்றது. பல்வேறு உட்புறம் வெளிப்புற கிரியைகளுக்காக திசுக்களான பல பாகங்கள், எலும்பு, இரத்தம் இணைந்த உறுப்புகளாகி அவை மண்டலங்களாக நரம்பு, ஜீவன், இரத்த ஓட்டம் இணைக்கத்தக்கதுடன் வேலைகளை சுவாசம், உணவு உண்ணுதல், அசைவு, பார்வை, கேட்டல்
ஜீவன் இது சரீரத்தின் திசுக்களில் பாவங்களும் வேலை செய்யும் இயக்க நிலை. இந்த இயக்கம் தூண்டுதல் நின்று போனால் சரீர உறுப்புகள், இருதயம், மூளை, தசைகள், நுரையீரல் வேலை செய்வது நின்று போகும். இதையே சரீர மரணம் என்கிறோம். சரீரம், ஜீவன் ஆகிய இரண்டும் உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதன் அனைத்தையும் பொதுவானவை. மனிதன் தனது சுய சித்தத்தின்படி யாரிடம் தன் ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறானோ அவருடைய ஆதிக்கம், ஆளுகை உட்படுகின்றன. இறுதி நியாயத்தீர்ப்பின் போது சரீர உயிர்த்தெழுதல் பிரிந்து போன ஆவி மீண்டும் சரீரத்துடன் சேர்ந்து சரீர உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. கிறிஸ்துவை உடையவர்கள் நித்திய மோட்ச ராஜ்யத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே கிறிஸ்துவோடு வாழும் நித்திய மகிழ்ச்சியின் வாழ்வு. கிரியை. நாம் இந்த உலகத்தில் சரீரத்தில் உயிரோடு இருக்கையில் நம் ஆவி பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தால் அவன் அக்கிரம கிரியைகளினாலும் துன்மார்க்கத்தாலும் நம்மை நிரப்புவான். நம் வாழ்க்கை கசப்பான கனி கொடுக்கும். முள் மரமாய் மாறும். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய பிசாசின் கண்ணிகளில் சிக்கி நம் வாழ்வு இருண்டு பாழாய் போகும். சரீரத்தையும் ஆத்மாவையும் தீட்டுப்படுத்தும் கபடு, பொருளாசை, வன்கண், தூஷணம் முதலான சிந்தனைகளுக்கும், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பகை, குடி, வெறி, விரோதம் முதலியான மாமிசத்தின் கிரியைகளும், தற்பிரியம், பணப்பிரியர், அகந்தை, வேத பக்தியின் வேஷம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, இச்சையடக்கம் இல்லாமை போன்ற கடைசி கால துன்மார்க்கமும் பிசாசின் இருளான விஷ உணவாக நம் ஆவியை அந்தகாரப்படுத்தி சரீரத்தை பாழ்படுத்தும். மரண இருளின் நம் ஆவி பிசாசு மற்றும் தீய அசுத்த ஆவிகளால் பாதாளத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டு வேதனையில் அகப்படும். சரீர உயிர்த்தெழுதலில் நித்திய நரகம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. நீதிமொழிகள் 19:2 படி ஆத்துமாவை பற்றி கவலைப்படாமல் உலகத்தில் வாழ்கிறவன் மதிகேடன். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கனம் பொருந்தினவர்களாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். சரீரத்தில் ஜீவனோடு இருக்கும் போது ஆத்துமாவை பற்றி நாம் எடுக்கும் தீர்மானமே மரணத்தின் பின் நம் ஆத்துமாவின் நித்திய அழிவில்லாத வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மரணத்தின் நம் ஆவி சாத்தானுடனா இயேசுவுடனா, நரக வேதனையிலா மோட்ச பேரின்பத்திலா? மரணத்தின் போது நம் ஆவி யார் கையில் ஒப்படைக்கப்படும்? பிசாசின் இடமா, இயேசுவு இடமா? இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இயேசு பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை அறிவித்தார். இயேசு பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு உலக இரட்சகராக தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்க உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். யோவான் 10:36, மத்தேயு 1:21 படி 12ஆம் வயதிலும் தன் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருந்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க சீஷருக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்தவர். பட்சிகளை போஷிக்கிற பரமபிதா தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை பரிசுத்த ஆவியை தருவார் என்று பிதா கூறும் பொழுது அன்பை வெளிப்படுத்தினார். தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே தனக்கு போஜனமாக கொண்டவர் இவர் என்னுடைய நேச குமாரன் என்று பிதாவினால் வானத்தில் இருந்து அனைவருக்கும் கேட்கும்படியாய் அழைக்கப்பட்டவர். மார்க்கு 9:7 படி சிலுவை பாடுகளுக்கு முந்தின நாள் இரவு திகில், கலக்கம், துக்கம் கலந்த
பெரும் போராட்டத்தில் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரையிலும் பிதாவே என்று அநேக தடவை குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலுவையில் பிதாவே என்று அழைப்பதற்கு எதிரிகளாய் மன்றாடியவர் இதோ தான் உயிர்விடும் நிலையிலும் பிதாவே என்று அழைத்து ஜீவனை விடுகிறார். வாழ்நாள் கிரியை அனைத்திலும் பிதாவோடே அன்பினால் ஐக்கியப்பட்டிருந்த இயேசு மரணத்திலும் பிதாவோடு ஐக்கியப்படுகிறார். நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நமது ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்படைந்து ரட்சிக்கப்பட்ட இந்த உலகத்தில் நம் சரீரத்தோடு வாழும் காலமெல்லாம் பாவத்தோடும் பிசாசோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்பொழுது பாவ உணர்ச்சிகள் செயல்கள் இல்லாவற்றால் வீழ்ச்சி அடைந்து பிதாவின் உறவு அறுபட்டு சமாதானம் இழந்து தத்தளிக்கிறோம். சோர்ந்து போகாமல் பிதாவிடம் கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ அறிக்கை செய்து மன்றாடி பாவத்தின் மேல் வெற்றி பெற்று பரிசுத்தமடைந்து இரட்சிப்பின் சந்தோஷமும் தேவ சமாதானமும் பிதாவின் பிரசன்னமும் நம் உள்ளத்தை மீண்டும் நிரப்பும். அப்பா பிதாவே என்று அழைக்கும் மேலான புத்திர சுவிகார ஆவியினால் களி கூறுவோம். பிதாவுடன் நம் உறவு வலுப்படவும் பிதாவிடம் இருந்து பிரிவினை நீங்கி மீண்டும் உறவு ஏற்படுத்தவும் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் மற்றவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். இது அவசியம். சிலுவையில் தொங்கிய இயேசு நம் விரோதிகளின் மன்னிப்புக்காய் ஜெபித்தார். துணியை பீரோவில் பூட்டி வைக்கிறோம். அரிசியை பானையில் வைத்திருக்கிறோம். தங்கம் வைரப் பொருட்களை இரும்பு பெட்டியில் அல்லது வங்கி லாக்கரில் வைக்கிறோம். மனிதனின் ஆவி விலையேறப்பெற்றது. உலகமும் அதன் மதிப்புக்கு ஈடாகாது. மனம் திரும்புகிற ஒரே பாவி ஆத்துமா நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும். ஆத்துமா அழிவில்லாதது, நித்திய ராஜ்யத்துக்கு உரியது. உலக ஊழிய காலத்தில் இயேசுவின் சரீரம் தங்கி இளைப்பாற இடம் கிடையாது. அதை பற்றி இயேசு கவலைப்படவில்லை. ஆனாலும் நமது ஆவியின் ஆத்துமா பேரில் மிக அக்கறை உள்ளவராய் பாதுகாப்பாக அதை சர்வ வல்லமையுள்ள பிதாவிடம் ஒப்படைக்கிறார். நாம் நம்முடைய ஆத்துமாவை குறித்து அக்கறையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? பொல்லாத பிசாசு நமது ஆத்துமாவை கொல்லவும் அழிக்கவும் சிங்கம் போல கர்ச்சித்து சுற்றி திரிகிறான். கிறிஸ்து அருளும் இரட்சிப்பின் பேழைக்குள் நுழைந்து நம் ஆத்துமாவை நித்தியமாய் பாதுகாப்போம். எபேசியர் 6:17 படி ஆவியின் பட்டயம் புறப்பட்டது. ஊழிய ஆரம்பத்தில் பிசாசால் சோதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே இருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வேத வாக்கியங்களாகும். ஆவியின் பட்டயத்தால் இயேசு சாத்தானை முறியடித்து விரட்டினார். 12 வயதில் தேவாலயத்தில் தமது வேத அறிவினால் வேத பண்டிதர்களை பிரமிக்க வைத்த இயேசு 30 வயதில் ஜெப ஆலயத்தில் ஏசாயாவில் உள்ள தீர்க்க தரிசன வேத வசனங்களை வாசித்து தன் ஊழியத்தின் அபிஷேகத்தை பிரகடனம் படுத்தினார். 3.5 ஆண்டு கால ஊழியத்திலும் சங்கீதம், ஏசாயா, தானியேல், மோசேயின் ஆகமங்கள் போன்ற வேதாகமங்களை காட்டி போதித்தார். பிசாசின் கை கூலிகளாம் எதிரிகளை முறியடித்தார். சிலுவையில் நமது அகோர பாடுகளிடையே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதம் 31:5 3 தீர்க்க தரிசன வசனங்களை மொழிந்து தன் மேசியாவாகிய
கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்தினார். இயேசு தான் உயிர்த்தெழுந்த பின்பு எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களோடு 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற பொழுது தன்னுடைய மரணத்தை குறித்து துக்கமாய் இருந்த அந்த 2 சீஷர்களும் தமது பாடு, மகிமையின் உயிர்த்தெழுதல் இவற்றை குறித்து மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்து அவர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியச் செய்தார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று யோவான் 5:39 கூறும். இயேசு நமக்கு கொடுக்கும் கட்டளை என்ன? கூறும் உண்மை என்ன? என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்குள் படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் உட்பட்டு இருக்கிறான். விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்பொழுது வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 176 வசனங்களும் வேத வசனங்களின் ஆசீர்வாதத்தின் சாட்சிகளின் முத்துக்களே. தென்றலே, நீ பாக்கியவானாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைத்து இரவும் பகலும் அது நம் தியானமாய் இருக்க வேண்டும். மழை காலத்தில் தண்ணீரை நன்றாக உறிஞ்சி குடிக்கும், கோடை காலத்தில் மணலில் தேங்கி நிற்கும் இந்த தண்ணீர் தானாக ஊற்றெடுத்து நீர்கால்களாக ஓடி சுற்றுப்புறத்தை செழிக்க வைக்கும். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. மோசே மூலம் தேவன் கொடுத்த உபாகமம் 6 அதிகாரம் 6-12 வசனத்தில் கட்டளையை மறவாதே, சிறியோரோ பெரியவரோ நீ வேத வசனங்களை கூடிய மட்டும் மனப்பாடம் செய், விசுவாசிக்கும் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். 17 அதிகாரம் 12:10 இடிமுழக்கம் போன்ற சத்தம், மகா சத்தம், பெருவெள்ளம், இரைச்சல் போல சத்தம், பலத்த சத்தம் என்ற வெற்றியின் ஆரவார சத்தங்களும் முழக்க அறிவிப்புகளும் நிகழ்கின்றன. இதோ சிலுவையில் இயேசு கடைசி வரை முழு பலத்துடன் பழுதில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாய் தம்மை பலியிட்டு தமது கிருபையின் மீட்பின் இரட்சிப்பின் முதல் மகிமையாய் முடிந்தது. ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல இடிமுழக்கம், பெருவெள்ளம், இரைச்சல் போல உரத்த சத்தமாய், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட்டார். பிதாவினால் ஆதியிலே பிசாசின் தலையை நசுக்கும் அவள் வித்து என் முன் குறிக்கப்பட்டவர். ஆதியாகமம் 3:15 படி பெரியவரான அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று மரியாளிடம் எடுத்துரைக்கப்பட்டார். 12ஆம் வயதில் தேவாலய பண்டிகையில் பிதாவுக்கு அடுத்தவைகளாய் இருந்தார். யோர்தான் நதிக்கரையிலும் மறுரூப மலையிலும் குமாரன் என நேசமுடன் பிதாவினால் வானத்திலிருந்து அழைக்கப்பட்டார். 3.5 ஆண்டு ஊழியத்தில் 60 தடவைக்கு மேலான தேவனை பிதா என்று அழைத்தார். கெத்செமனே போராட்ட வியாகுலத்திலும் பிதாவே என்று அழைத்து ஊக்கத்துடன் ஜெபித்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 மணி நேர போராட்டம், ஆக்கினை, பிதாவின் பிரிவினை வேதனையிலும் முறுமுறுக்கவில்லை. அடக்கம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் யோசேப்புக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அங்கு ஒரு கண்மலை பாறையில் செல்வந்தனான யோசேப்பு தனக்காக ஒரு புதிய கல்லறையை வெட்டி வைத்திருந்தான். அதில் ஒருவனும் ஒரு காலமும் அடக்கம் செய்யப்படவில்லை. அது சிலுவைக்கு சமீபமாய் இருந்தது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் இருவரும் இயேசுவின் சரீரத்தை கல்லறை குகையிலே வைத்து யூத வழக்கப்படி வாசலில் 3
அடி விட்டமுள்ள ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அடைத்தார்கள். பெண்கள் மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் கலிலேயா ஸ்திரீகளும் அடக்கம் நடைபெற்ற பொழுது கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து இருந்தார்கள். இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதல். முத்திரையும் காவலும். பிலாத்துவின் அனுமதியுடன் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லை கண்மலை பாறையோடு சேர்த்து துணி நாடாவால் இணைத்து பாறையோடு சேர்த்து முத்திரை இட்டார்கள். மேலும் தங்கள் ஆலய பாதுகாப்பு படை வீரர்களை காவலுக்கு நிறுத்தினார்கள். இவ்வாறு கல்லறை பத்திரப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம். போர்ச்சேவகர்கள் 100க்கு அதிபதி, பெண்கள், பிலாத்து, அடக்கம் செய்த யோசேப்பு, நிக்கோதேமு, கல்லறைக்கு அருகில் உட்கார்ந்திருந்த பெண்கள், முத்திரையிட்டு பத்திரப்படுத்திய பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், காவல் காத்த சேவகர்கள் ஆகிய அத்தனை பேராலும் சாட்சியிடப்பட்டு உறுதிப்பட்டது. இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதலை. இயேசுவின் சிலுவையில் மரித்த பின் 3 நாளாம் வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசு சரீரத்தோடு உயிர்த்து எழுந்தார். 40 நாள் வரைக்கும் அப்போஸ்தலருக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனமாகி தம்மை உயிரோடே இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு எழுந்த இயேசு யாருக்கெல்லாம் தரிசனமானார்? மகதலேனா மரியாள், உன்னை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் மீட்புக்காக இரட்சிப்புக்காக பலியாகி அனுபவித்து சிலுவை பாடு, மகிமையின் உயிர்த்தெழுதல், பரமேறுதல், பரிசுத்தவானின் அனைத்தும் உனக்காகத்தான். இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது வாழ்ந்து கொண்டு இருந்தால் பிந்தாதே. இதுவே உனக்கு அனுக்கிரக காலம். இன்றே இரட்சிப்பின் நாள். உனக்காக யாவையும் செய்து முடித்து உன்னதத்தில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்தில் வீற்ற அரசாளும் இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி நம்மை அன்புடனும் மனதுருக்கத்துடனும் அழைக்கிறார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடமாய் சரணடைய மாட்டாயா? கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நிறைவான நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமேன். அல்லேலூயா.